நடுவர் அவர்களே, நல்ல சிந்தனை ஊட்டக்கூடிய இன்றைய சூழலுக்கு தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். வீடுன்னு ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? அவை சொல்லுகிறாள், இடம்பட வீடு எடேல் என்கிறாள். பெருசா வீடு கெட்டாத, 4 பேர் இருந்தா 750 ஸ்கொயர் ஃபீட் போதும்ன்றா. 10 லட்சம் தான் வீடு கட்ட முடியும்னு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க வீடை. வீடு பாதி வளர்ந்த உடனே, ஒரு முக்காவாசி வந்த உடனே இந்த என்ஜினியர் அல்லது வீடு கட்டுற கொத்தனார் எனத்தையாவது இழுத்து கொளுத்தி விடுவாங்க, நம்மளை குழி விடுவாங்க. இது போட்டால் நல்லா இருக்கும் மேடம், எலிவேஷன் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் மேடம், ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும் மேடம், எப்படினாலும் நீங்கள் கார் வாங்காட்டியும் நாளைக்கு உங்கள் பிள்ளை வாங்கும் மேடம், அதுக்காக போர்ச்சிக்க போட்டு கட்டுங்க மேடம். அதான் வள்ளுவர் சொன்னாரு, ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடைன்னா. வருமானம் கொஞ்சமா வந்தாலும் பரவாயில்லடா, செலவை சுருக்குடா, விரலுக்கு ஏத்த வீக்க வேணும்னா. வரவு 8 செலவு 10, அதிக 2, கடைசியில் தும்தனா 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 ஏதாவது 2 கவிதையை படிச்சு பாடிக்கிட்டே போக வேண்டியதான். வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் நிம்மதி இருக்காது மாமா, நிம்மதி இருக்காது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது மாமா, வாழ்வது பொறுக்காது. வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்குனா 30 ரூபா. வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. 8 சம்பாரிச்சு 10 செலவழிச்சானா பிச்சைதான். அதைத்தான் கண்ணதாசன் வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனானா என்ன அர்த்தம்னா, இந்த துந்தனா வாசிட்டு பிச்சை எடுப்படான்னு அர்த்தம். வாங்கி இருக்கிற பொருளை எத்தனை பேர் முழுசா பயன்படுத்திருக்கீங்க? செல்போன்ல மிஸ்டு கால் விடத்தான் கொஞ்சம் பேருக்கு தெரியும், செல்போன்ல ஸ்டேட்டஸ் வைக்க மட்டும்தான் கொஞ்சம் பேருக்கு தெரியும், அடுத்த ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ண கூட சிலருக்கு தெரியாது. அவ்வளோ கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் இருக்கும், ஆண்ட்ராய்ட்லேயே காஸ்ட்லியான 67Gலாம் வச்சிருப்பான். அதுக்குள்ள என்ன ஜி இருக்குன்னா ஐ டோன்ட் நோ ஜி. இது பொழப்பா? இது பொழப்பா? பொருள்களை வாங்குவது பெரிதில்லை, வீடு முழுவதும் பொருள்களா கூட்டாதீங்க. வீட்டை கூட்டுங்கடா, நாரி போயிருக்கு. சிக்கனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கஞ்சத்தனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க கிராமத்துல சொல்லுவான், அடே ஆத்தாடி, வடிச்ச கஞ்சியை வட்டிக்கு விட்டுற குடும்பம்டா, பக்கத்துல போயிடக்கூடாதுங்க. அந்த மாதிரியான கஞ்சத்தனத்தை நான் சொல்லவே இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை செருப்பு இருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை வாட்ச் இருக்கலாம். நாங்க உங்க யாரையும் குறை சொல்லல, என் வீட்டுக்குள்ளதான் சொல்றேன். ஆங்கிலம் MA 2ஆம் ஆண்டு படிக்கிறாள். வீட்டுக்கு வெளியில 24 ஜோடி செருப்பு இருக்கு. பெரும்பாலும் அந்த பிள்ளை வலது காலுக்கு வேற செருப்பு, இடது காலுக்கு வேற செருப்பு தான் பெரும்பாலும் போட்டு போகுது. வாட்ச் மட்டும் வாங்கின காசுக்கு 10 சென்ட் நிலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அவுட்டர்ல வாங்கியிருப்பேன் நான். எங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு பாருங்க, செல்லக்குட்டீஸ், இதுகளுக்கு அவ்வளவு பிரச்சனையே இல்லை. இல்லை வாங்கிக்கடா, அவ இத்தனை வாங்குறாள், ஒன்று வாங்கிக்கடா, வேணாம் பார்த்துக்கலாமா, இருக்கட்டும்மா, வீடு எனக்கு தானம்மா அப்படிமா. அப்பாவும் நீயும் வாரிசா எல்லாம் என்னைய தானமா போட்டிருக்கீங்க அப்படிமா. எல்லாமே விவரமா தான் இருக்காங்க. இங்கே என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய தாயும் தகப்பனும் இருந்தால், போரிடத்திலே அந்த வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் கண்டிப்பா அங்க டைவர்ஸ் தான் நடக்கும். ஆமா, நான் வாழுவதற்கு, என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உனக்கு தகுதி இல்லை என்னால் நீ எப்படி புருஷனா இருக்க முடியும், நீ எப்படி ஆம்பளையா இருக்க முடியும்? இதுக்கு தானே BA படிக்க வைக்கிறோம், MA படிக்க வைக்கிறோம், BE BTech MB BS இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? ஒரு கல்யாண பத்திரிகையிலே பாருங்க எப்படி அடிச்சிருப்பான்னு, நீங்கள் குடும்பம் சகித எல்லாருமா சேர்ந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் எழுதுவோம். எல்லாரும் வரும்படினா மொய் வைக்கிறதுக்கு காசு இல்லாமல் சும்மா கிளம்பி வந்துடாடேன்னு. விளையாட்டா இப்பெல்லாம் வந்து வைக்க பத்திரிக்கை வைக்க நேரம் இல்லைல்ல, ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றானுல்ல. ஆனால் எங்கள் வீட்டுக்கு அது மட்டும் மாதிரி இல்லாமல் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் போடுறான். ஒரு 500 ரூபாய் போட்டோ எடுத்து அனுப்பிடினாரு. நான் தானே கடுமையான கோவம் வந்துருச்சு. மனுஷனா நீ இப்படியா சொல்லுவ? இப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, அனுப்புறோம் 2000 ரூபா தாள் 2 அனுப்பிக்கிறேன்.